சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்டில் நர்லிங் போட்டிருக்கேன். நர்லிங் போட சொல்லி சிஎன்சி ஃபனுக் தமிழ் சேனலில் அவர் சொல்லியிருந்தார். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணார். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேக்ரோ ப்ரோக்ராம் ஒரு 2-3 லைனில் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம அந்த டிகிரிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் க்யூ வேல்யூ. அதுதான் வேரியபிளில் செட் பண்ணியிருக்கேன் ஆஸ் 100ல். ஃபஸ்ட்டு 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நான் ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஸ்பீடாக நர்லிங் அடிக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் அடிக்கும். ஏன்னா அந்த டிகிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பல்ஸ் வரும்போது தான் அது கடைசியாக அடிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த 360 டிகிரி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ரீச் ஆனதும் இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிரும். வேல்யூ பார்த்திங்கன்னா 360 அந்த 40 வரும். 360 30 கொஞ்சம் வேல்யூ அதிகமாக தான் போயிருக்கு. கேமரா நல்லா ஜூமிங் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது லேத்தில் நர்லிங் அடித்தோம்னா அந்த டூல் வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் பிதுங்கிட்டு வெளியே வரும். அதனால் அது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இது அந்தளவுக்கு க்ரிப்பாக இருக்காது. சிஎன்சியில் போடுறது நர்லிங் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு க்ரிப்னஸ் வராது. இதில் ஓரளவுக்கு ஜூமிங்கில் தெரியுது. நம்ம லேத்தில் டூல் போட்டு அடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஃபினிஷிங் இதில் இருக்காது. நாங்கள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இந்த ஆஸ் 100 ஜீரோங்கிறது 0 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வில் சைக்கிளில் பார்த்திங்கன்னா 0லேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது 0லேருந்து 360 டிகிரிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதுக்கு அந்த க்யூ வேல்யூக்கு தான் இங்கே நம்ம ஆஸ் 100ல் செட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, 1879. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஒவ்வொன்றா. நர்லிங்கோட சாஃப்ட் டயமீட்டர் பார்த்திங்கன்னா 64 mm. இதில் ஆரம் அதில் பாதி 61/2 30.5. பிச்சு 1 mm பிச்சுக்காக இது போட்டிருக்கோம். டெப்த்து 0.5, அதாவது 61 - 0.5 60.5க்காக கட்டு போகும். சர்க்கம்பரன்ஸோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2πr அல்லது π × dலையும் போடலாம். பையோட மதிப்பு பார்த்திங்கன்னா 3.14. 2 × π. ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30.5 போட்டிங்கன்னா 191.54. இது நம்ம எத்தனை பிச்சோ அதுக்காக இன்ட்டு பண்ணிக்கணும். 2 mm பிச்சுன்னா இங்கே 2ன்னு கொடுத்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். அதை தான் நம்ம ஃபீட் ரேட்டாக கொடுக்குறோம். இது தீட்டாங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம க்யூ வேல்யூ கொடுக்குறோம் இல்லைங்களா, G33ல் அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆகுது இல்லைங்களா, அதுக்காக வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது 360 டிகிரி அப்புறம் சர்க்கம்பரன்ஸோட வேல்யூ எவ்வளவோ அதுலேருந்து பிச்சு டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு 360ஆல் டிவைட் பண்ணால் 1.879 வருது. இது நம்ம மைக்ரானுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். மைக்ரான்ஸுக்கு அதாவது 1.879 × 1000, அதாவது 1 mmனா
நம்மளுக்கு 1000 மைக்ரான் தெரியும். ஓகே, அதுக்காக என்ட்ரு பண்ணிக்கணும். இதுதான் தீட்டாவோட வேல்யூ. இந்த G33ல பார்த்தீங்கன்னா இந்த Q வேல்யூ கொடுக்குற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இங்கே Q as 100ன்னு கொடுத்துருவேன். ப்ரோக்ராமில் அதை கொடுத்துடணும். அது பார்த்திங்கன்னா 0 டிகிரிலேருந்து அந்த 1879 வந்து ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகும். அந்த 360 டிகிரிக்கு ரீச் ஆனதும் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதில் இந்த பிச்சு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம த்ரெட்டிங்கில் வரும் இல்லைங்களா, அது மாதிரி 1 mm வச்சு. இந்த கேப் வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம 2 mm 2.5 3 அப்படி கொடுத்துக்கலாம். இதுக்காக போட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.